மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மதத்தை அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலம் ஒளியும், அன்பின் தீபம் ஒளிரும், தேவன் அருளில் யாவும் மிளிரும். மதத்தை அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலம் ஒளியும், அன்பின் தீபம் ஒளிரும், தேவன் அருளில் யாவும் மிளிரும். பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடவே, அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடவே, அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித அந்தோணி 4வது நாள் திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும் ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகள் பாலர் சபை நற்கருணை வீரர் சபை சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்று வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை அதிகமாக பெற்றுத்தர வந்திருக்கும் திருநெல்வேலி சமூக சேவை சங்க நிர்வாக இயக்குனர் அருள் திரு பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நமது பங்கை சீருடனும் சிறப்புடனும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு எஸ் புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேலும் அருள் சகோதரர் அருள் சகோதரிகளையும் மகிழ்வுடன் அழைக்கின்றோம். புனித அந்தோணியார் இயேசுவின் பெயரால் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் எண்ணில் அடங்காதவை. இறந்தவரை உயிர்ப்பிக்க செய்தார், மாடியிலிருந்து விழுந்த சிறுவனை காப்பாற்றினார், விஷம் கலந்த உணவை உண்டும் இறக்காதவர் நம் புனிதர். கடல் மீன்களுக்கு போதித்தார். அந்தோணியாரின் போதனைகள் பிறர் மீது அன்பு, இரக்கம், பரிவு காட்டுதல் போன்றவற்றின் அடிப்படையில் அமைந்திருந்தது. புனித அந்தோணியாரின் வழிகாட்டுதலானது பிறருக்கு வாழ்வை அளிப்பதாக, அதுவும் நிலையான வாழ்வை அளிப்பதாக அமைந்திருந்தது. உண்மை, அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் போன்ற இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர்த்துவதாகவும் இருந்தது. ஆகவே நாம் புனிதர் காட்டிய வழிகாட்டுதலை நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம். நாம் அனைவரும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ முற்படுவோம் என்ற மன உறுதியுடன் தொடரும் இப்புனித பலியில் பங்கு பெறுவோம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இந்த நவநாளை சிறப்பாக நம்முடைய ஆர்சி பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களும் குழந்தைகளும் சேர்ந்து சிறப்பு செய்கிறார்கள். எனவே நமது பங்கிலே நமது பள்ளி மிகவும் பழமையான
அன்பையும் பண்பையும் விதவிக்கின்ற, அதனால் இந்த சுரண்டை இன்று இவ்வளவு வளம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளி இந்த இடத்திலே கொடுத்திருக்கிற வெளிச்சம் விளக்கு அதிகம். எனவே அதனுடைய ஒரு பாரம்பரியமாக இந்த விழாவை நம்முடைய ஆர்சி பள்ளி சிறப்பு செய்கிறது. பிரியமானவர்களே, எனவே ஆர்சி பள்ளிகளின் கண்காணிப்பாளர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை தேவராஜ் அடிகளார் அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு அழைத்திருந்தோம். தந்தை அவர்களும் கடந்த ஆண்டும் நமக்கு வருகை தந்திருந்தார்கள். அது அவர்களுக்கு நிறைந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தந்தது. நமக்கு அது பெருமையாகவும் நிறைவாகவும் இருந்தது. அதுபோல் இந்த ஆண்டும் நிச்சயம் வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது இந்த சீசனல் ஃபீவர் கொஞ்சம் தலைவலியாகவும் ஜலதோஷமாகவும் இருக்கிறது, வருவதற்கு வாய்ப்பில்லையே என்று சொன்னார். பிரியமானவர்களே, திருவிழா அழைப்புதல் ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் நம்ம பேர் போட்டுருவோம். அது அதற்கான தகுந்த தன்மைகளோடு போகும். எனவே கடைசி நேரத்தில் யாரை அழைக்கலாம் என்று சொன்னால் உரிமையுடையவர்களை நாம் கேட்கலாம். அவர்கள் நம் மீது பாசத்தோடும் நாம் அவர்களோடு அன்போடும் இருக்கிற பொழுது இப்படி ஒரு சூழல். எனவே இக்கட்டான நேரத்தில் கை கொடுப்பவர்கள் நமது பாசத்திற்குரியவர்கள், நமது அன்பிற்குரியவர்கள். பாசத்திற்குரிய தம்பி பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நம்முடைய திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்திலே நிர்வாக இயக்குனராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு பல்வேறு வகையான பணிகள். ஆனாலும் கேட்டேன், தம்பி எல்லாத்துட்டையும் சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் மற்ற திருப்பலினா கூட வந்துடுவாங்க, திருவிழா திருப்பலி, அதனால் நீங்கள் இந்த நாளை சிறப்பு செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக என்று ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை சொன்னார்கள். சொல்லிவிட்டு நான் எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று. அவர்கள் வரவில்லை என்றால் இன்று நான் தான் திருப்பலி நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்மானமான ஒரு முடிவு. ஆனால் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வார்கள். ஆபத்து நேரத்திலும் இக்கட்டு நேரத்திலும் தம்பி போல் பாசத்திற்குரியவர்கள் இருப்பது மகிழ்ச்சி. அந்த அடிப்படையிலே பாசத்திற்குரிய தம்பி இன்று வருகை தந்திருக்கிறார். அவரை நாம் சிறப்பான முறையிலே கரவொலி மூலமாக வரவேற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, உறவோடு கூடிய இந்த மாலை பொழுதில் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நாம் ஒப்பு கொடுப்போம். ஏற்கனவே ஆரம்ப நாட்களில் நாம் சிறப்பான முறையில் ஜெபித்தோம். திருவிழா இந்த நவநாளில் 13 நாட்களில் 9 நாட்களாவது ஆண்டவருடைய பாதம் தேடி வந்துவிட வேண்டும். அதனால் முழுமையான நவநாள் பலனை பெற்றுவிட வேண்டும். கொடி ஏற்றத்திலே நான் ஜெபித்த அந்த ஆசீர்வாதம் எனக்குள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய ஆழமான எண்ணங்கள், விசுவாசங்கள். எனவே தூய் அந்தோணியாரின் திருப்பாதத்தில் இந்த நவநாளிலும் அருளான முறையிலே, ஆசீரான முறையிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமை நம்மை வழித்தொடர தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டோடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நல் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய முதல் வாசகம் வன்முறையாளர்களின் செயல்பாடுகள் பற்றி கூறுகிறது. பிறரின் குற்றங்களை பற்றி பேசுவோரின் நாக்கு நெருப்பு போன்றது. நரைமுடி நேர்மையாளரின் நடத்தையால் வரும் பயன். வலிமை உடையவரை விட பொறுமையுடையவரே மேலானவர். தம் திருவுளச்சீட்டின் தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே என எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர். எரிக்கும் நெருப்பு போன்றது அவரது நாக்கு. கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர். புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழியில் அவரை நடக்கச் செய்வார். கண்ணை மூடிக்கொண்டிருப்போர் முறைகேடானதை சிந்திப்பர். வாயை மூடிக்கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர். நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி. அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். மடியிலுள்ள திருவுளச்சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுளத் தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு நீராலும் இரத்தத்தாலும் ஆனவர் என்று தூய ஆவியார் சான்று பகர்கிறார். மனிதர் தரும் சான்றை விட இறைவன் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வோர் நிலைவாழ்வை கொண்டிருப்பர். நாம் நிலைவாழ்வை பெற வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசுவிடம் அறிக்கை செய்து மீட்பு பெற வேண்டும். இயேசுவே இறைமகன் என்று நம்புவோருக்கு நிலைவாழ்வு உறுதியானது என விளக்கும் தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிப்பதை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்லுவோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனித தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்கின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 11 முதல் 20 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 11 முதல் 20 முடிய.
ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாதுகாவலுடைய திருவிழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தோனியாருடைய பரிந்துரை என்னாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதனாலும் உண்டு என்கிற ஒரு மேலான நம்பிக்கையோடு நாம் அந்தோனியாருடைய பாதத்திலே கூடியிருந்து நாம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான திருவிருந்திலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை, வலிமையானவரை விட யார் மேலானவர்? பொறுமையானவர் ரொம்ப மேலானவர் என்கிற ஒரு நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். வலிமையானவர், வலிமை என்பது திடகாத்திரமான ஒன்று. நமக்கு எப்பொழுதுமே சொல்லப்படக்கூடிய ஒன்று, நல்லா சாப்பிட்டு வலிமையாக இருக்கணும், திடகாத்திரமாக இருக்கணும், நல்லா ஜிம்முக்கெலாம் போய் நல்லா உடம்பு நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி நம்ம வலிமையை பற்றி அதிகமாக பேசுகிறோம். வலிமை இவ்வளோதான் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலிமை அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி நம்ம எல்லாம் நிறைய சாப்பிட்டு நிறைய ஜிம்முக்கெலாம் போய் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போதே நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. அப்படி தானே? நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? த்ரெட்மில்லில் ஓடிட்டு இருக்கும்போதே ஆள் உசுறு போயிடுது. இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் போக முடியாமல் ஆகி போயிடுது. இன்றைக்கி வலிமை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய குவாலிட்டி கிடையாது. ஏன்னா வலுவில்லை. வலிமை என்பது எப்படி உருவாகும்? வலுவில்லாததுலேருந்து தான் உருவாகும். வலுவில்லாதது அனைத்தும் இணைந்து தான் வலிமை உண்டாகும். அப்படி தானே? மண் எல்லாம் சேர்ந்து தான் பாறை உண்டாகும். அப்போ வலிமை வலுவில்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வலிமை என்பது ஒரு கேரக்டர், அது ஒரு பண்பு, அது இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நினச்சிக்கிடுறோம். ஆனால் வலிமை என்ன செய்யும்? ஒரு நாள் வலுவிழந்து போகும். அப்படி தானே? வலுவிழந்து போகும். நாங்கள் ஒரு நாள் மதுரைக்கு திடீர்னு ஃபாதர்ஸ்க்கெலாம் ஃபுட்பால் மேட்ச் போட்டிருந்தாங்க. நான் அந்த சின்ன பிள்ளை செம்னில் இருக்கும்போது நல்லா விளாடுவேன் ஃபுட்பால். இப்போ வயசு 40 ஆகி போச்சு. எனக்கு சிந்தனை அளவில் வலிமை இருக்குது, ஆனால் ப்ராக்டிஸே பண்ணாமல் நேராக நம்ம தான் நல்லா விளாடுவோமே அப்படின்ட்டு போய் என்ன ஆகி போச்சு, நாங்கள் போய் விளாட போயாச்சு. நைட்டு நீங்கள் ஒரு முன்னால் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் அந்த கோர்ட்டில் போய் விளாண்டோம். ஆனால் நைட்டே படுத்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக அந்த காலில் என்ன ஐடெக்ஸ் ஸ்ப்ரே இருக்கலாம், நைட்டு ஃபுல்லாக எந்திரிச்சு அடிச்சுட்டே இருந்திருக்கேன். மறுநாள் மேட்ச்சு போய் 2 நிமிஷம் கூட இருக்காது, 2 காலம்
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தூக்கிட்டு தான் போனாங்க வெளியே. பார்த்தா நல்ல வேலை அங்கே நர்ஸ் வேறு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க காலெலாம் தடவி விட்டு ப்ரெஷர் பார்க்க அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ வலிமை என்பது ஒரு நாள் அது வலுவிழந்து போகும். அது ஒரு பெரிய ஹியூமன் குவாலிட்டி கிடையாது. ஆனால் பொறுமை என்பது மேலானது என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, த ரேரஸ்ட் ஹியூமன் குவாலிட்டி இஸ் கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க. கன்சிஸ்டன்சினா என்னது? நிலைத்த தன்மை, மாறாத கொள்கை, நிலைத்த தன்மை. நிலைத்த தன்மைனா என்ன? கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது ஒருத்தர் டீ கடை ஒன்று ஆரம்பிப்பார், அப்படி தானே? டீ கடை ஆரம்பிப்பார், ஒரு 2 நாள் டீ போடுவார், கூட்டமே வராது. என்னடா டீ, நம்ம டீ எவனும் குடிக்க மாட்டேங்கான் அப்படின்ட்டு அடுத்து 2 நாள் கழித்து வேறு கடைக்கு போயிடுவார். என்ன கடை போடுவார்? ஜூஸ் கடைக்கு போயிடுவார், அப்படி தானே? ஜூஸ் கடை போடுவார், ஜூஸ் போடுவார். அங்கே 2 பேர் வர மாட்டான். உடனே என்ன செய்வாங்க? என்ன ஜூஸ் போரடிச்சிட்ட, யாரும் வரமாட்டேங்க அப்படின்ட்டு வேறு கடைக்கு, நாட்டு மருந்து கடைக்கு பேர வேண்டியது. இது நம்முடைய நிலைத்த தன்மையை மாற்றிக்கிட்டே இருப்பது கன்சிஸ்டன்சி அப்படின்னு. இது ஒரு உண்மையான கேரக்டர். ஒரு மனிதனுடைய ஒரு பெரிய ஒரு பண்பு கன்சிஸ்டன்சி, நிலைத்திருப்பது, நிலைத்த தன்மை. கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைத்த தன்மை, மாறாத கொள்கை உடையவர். அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. அதுதான் சொல்கிறாங்க. அதை யார் சொல்கிறாங்கன்னா, ஜெரமி பெந்தம் என்கிற ஒரு நல்ல ஒரு அறிவியலாளர் சொல்கிறாரு. கன்சிஸ்டன்சி தான் ஒரு மனிதனுடைய ரேரஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறார். ஹியூமன் கேரக்டர், மனித பண்பு. அது ஒரு முக்கியமான மனித பண்பு, நிலைத்த தன்மை, மாறாத கொள்கை. அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில், அப்படி தானே? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, அந்த நிலைத்த தன்மைக்கு எது தெரியுமா முக்கியமான ஒரு குவாலிட்டி? பொறுமையாக இருக்குது. பொறுமையாக இருந்தால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? நிலைத்து இருக்க முடியும். பொறுமைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? பேஷியன்ஸ் சொல்கிறோம். பேஷியன்ஸ்னால் என்னது? த எபிலிட்டி டு வெயிட். எபிலிட்டி டு வெயிட், அதாவது காத்திருக்கக்கூடிய ஒரு திறன். நமக்கு காத்திருக்கக்கூடிய திறன் இருக்குதாம்மா? தியேட்டருக்கு போனால் சீக்கிரம் படத்தை போடணும், கோயிலுக்கு வந்தால் சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சிடணும், அப்படி தானே? ஜெபமாலை சொன்னால் சீக்கிரம் கடைசி மாலை வந்துடணும். நமக்கு காத்திருப்பதற்கான திறன் இல்லை. கன்சிஸ்டன்சிக்கு காத்திருப்பது தான் ரொம்ப முக்கியம். நிலைத்த தன்மைக்கு காத்திருப்பது ரொம்ப முக்கியம். அதுதான் பொறுமையின் ஒரு சிறந்த பண்பு, காத்திருப்பது, த எபிலிட்டி டு வெயிட் அப்படிங்கிறோம்னா. இன்னொன்று, பொறுமையுடைய இன்னொரு இது பொறுமை உடையவர்கள் ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்க பொறுமையாக இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம்? ஆராய்வோம், அறிவோம். அதுதான் நமக்கு நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 29 நமக்கு அழகாக சொல்லுகிறது. பொறுமை உள்ளவர் மெய் அறிவாளர். பொறுமை உள்ளவர் யாரு? மெய் அறிவாளர். யாரு சிந்திப்பார்? யாரு பொறுமை உள்ளவரோ அவர் தான் சிந்திப்பார், அவருக்கு தான் அறிவு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம விவிலியத்தில் வாசிக்க கேட்டோம். அந்த இளைய மைந்தன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செய்யலை? சிந்திக்கவே இல்லை. எப்படியாவது நம்ம இன்பமாக இருந்துடணும், எப்படியாவது அந்த இதை அடைஞ்சிடணும், பொறுமையே இல்லை, வெயிட் பண்ணலை. உடனே அப்பாட்ட போய் என்ன செஞ்சிட்டாரு? சொத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் என்ன செய்தார்? எல்லாம் அனுபவத்தால் அடிபட்ட பிறகு தான் என்ன செய்தார்? பொறுமையாக இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அறிவே வருது. அப்போ தான் அறிவு தெளிந்தவராய், விவிலியம் நமக்கு என்ன சொல்கிறது? அவர் அறிவு தெளிந்தவராய். அப்போதான் அவரே என்ன செய்தார்? பொறுமையாக இருந்து யோசிக்கிறார். அன்பானவர்களே, இந்த பொறுமை என்பது அறிவு தெளிகிற ஒரு நேரம். அதான் கண்ணதாசன் சொல்வார், நீ அறிவால் உணரவில்லை என்றால் அனுபவம் உன்னை அடித்து விடும் அப்படிம்பார். அறிவால் உணரவில்லை என்றால் அனுபவம் உன்னை அடித்து விடும். அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதை நாம் ஆராய வேண்டும், அறிவு தெளிவோடு அதை நோக்க வேண்டும். ஆண்டவரே சொல்றாருல, ஒருத்தன் போருக்கு வரும்பொழுது உன் படையை நீ பாரு, அவன் படை எவ்வளோ பெருசாக இருக்குது, உன் படை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீ அறிவு தெளிந்த பிள்ளையா போ அப்படிங்கிறார். பொறுமை என்பது அதுதான், அறிவு தெளிவது. அதுதான் நமக்கு நீதிமொழிகள் புத்தகம் அழகாக சொல்கிறது. பொறுமை உள்ளவர் மெய் அறிவாளர். அன்பானவர்களே, இந்த பொறுமை என்கிற பண்பு என்பது
இந்த இலக்கை அடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு 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 காரணி, ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணி. பொறுமைனா என்ன நம்ம சொல்லுவோம்ல, அறிவு தெளியணும், வெயிட் பண்ணணும். இன்னொன்று பொறுமையை வந்து ஆங்கிலத்தில் பேஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானம்மா? பேஷியன்ஸ் அப்படிங்கிறோம். அது வந்து எந்த வார்த்தையிலேருந்து வருது அப்படின்னா லத்தீன் வார்த்தை பேட்டியர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. பேட்டியர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? டு சஃபர், துன்பப்படுவது. பொறுமையாக இருக்கிறதுனா என்னது? துன்பப்படுவது, நம்மையே அலோவ் பண்ணுறது, ஒரு காரியத்துக்கு நம்மையே உட்படுத்துவது. டு அலோவ், டு என்டியூர் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையிலேருந்து தான் பேஷியன்ஸுங்க வார்த்தையே வருது. ஆண்டவர் சொல்றார்ல, இன்று நீங்கள் அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள், ஆனால் ஒரு நாள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போ பொறுமை என்பது துன்பப்படுவது, நம்மையே ஒரு காரியத்துக்காக நம்மையே அலோவ் பண்ணுவது. ஒரு காரியத்துக்கு நம்ம நினைச்சது அலோவ் பண்ணுவது. அதனால் சொல்லாமல் ஒருத்தர் டீ கடை போடுவார், அந்த கடை செட் ஆகலன்னா அடுத்து ஜூஸ் கடைக்கு போயிடுவார். அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் கஷ்டப்பட்டுருக்கணும். ஏன் நம்ம டீ சரியில்லை, ஏன் ஆட்கள் நம்மளை போக்கு வரலை, அப்போ பொறுமையாக இருந்து யோசிச்சிருக்கணும். அப்போ நம்ம டீயில் வந்து நல்ல டீயை கொடுக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நம்ம போட்டிருக்க இடம் சரியான இடமா அப்படின்னு வெயிட் பண்ணணும். முதல்ல ஒரு 10 டீ தான் குடிப்பாங்க. அப்புறம் போக போக என்ன செய்யும்? உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய முயற்சியையும் பார்த்து உங்களுடைய பொறுமையான அந்த வழிநடத்துதலில், பொறுமையான முன்னெடுப்பில் அது ஒரு காலத்தில் பெரிய காரியமாக வரும். அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அப்போ பொறுமை என்பது அறிவு தெளிதல், கஷ்டப்படுதல், முயற்சி எடுத்தல், அது ஒரு லாங் ப்ராசஸ். அதுதான் பொறுமை அப்படிங்கிறோம். அன்பானவர்களே, நம்ம KFC சிக்கன் சாப்பிட்ருக்கோம், அப்படி தானே? எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கோம், அப்படி தானே? இன்றைக்கி KFCயோட பிரான்ச்சஸ் வந்து இந்த உலகத்தில் 25,000 கிளைகள் இருக்குது. எத்தனை கிளைகள் இருக்குது? 25,000 கிளைகள். அந்த KFCயை கண்டுபிடிச்சது யார்? சிக்கனை கண்டுபிடிச்சது யாருமா? தெரியலையா? ஏகப்பட்ட வீடியோ வருது. சாண்டர் அப்படிங்கிறது, கேர்னல் சாண்டர் அப்படின்னு என்ன, சரியா? ஸ்பெல்லிங்லாம் போய் பார்த்துக்கணும், சரியா? அவர் வந்து எந்த வயசில் கண்டுபிடிக்காரு சிக்கனை? எந்த வயசு நம்ம கண்டுபிடிக்காரு? அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் கண்டுபிடிக்காரு. எப்போ தெரியுமா? 65 வயசில். அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு என்ன கொடுத்தாங்க? ரிட்டையர்டு போனால் $105 கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவருக்கு வந்து வேலையே சரியில்லை, எல்லா வேலைக்கும் போய் பார்த்துட்டார். 65 வயசில் எல்லா வேலைக்கும் போயிட்டார். கடைசி அவர் சிக்கனை அந்த டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி 1000 கடைக்கு ஏறி இறங்கியிருக்காரு. 1010வது கடையில் தான் அவருடைய சிக்கன் என்ன செஞ்சாங்க? இது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய சிக்கன் பிரான்ச் எத்தனை இருக்குது? 15,000 பிரான்ச்சஸ், 25,000 மேலே இன்றைக்கி பிரான்ச்சஸ் அவருக்கு இருக்குது. ஏன்? கன்சிஸ்டன்சி, நிலைத்த தன்மை, பொறுமை, அறிவு தெளிவாக இருக்கிறது, ரெடி டு சஃபர், தாமதிப்பதற்கான ஒரு திறன் இருக்குது. வெயிட் பண்ணுறது சோம்பேறித்தனம் கிடையாது. அது வந்து அது ஒரு ப்ராசஸ். அன்பான, இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த பொறுமை அப்படிங்கிறத, நம்முடைய இலக்கு தெளிவிலே பொறுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பொறுமைனா என்ன அப்படிங்கிறத நமக்கு எபேசியர் புத்தகத்தில் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? நீங்கள் பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிறார். கணவர் மனைவிக்குள்ள பொறுமை என்பது என்ன? அன்பு. பொறுமை என்பது அன்பு. அதாவது மனைவி என்ன குற்றம் செஞ்சாலும் அதை அன்பாக பார்ப்பது, பொறுத்திருந்து. சின்னது நான் செஞ்ச தப்பாக இருக்கலாம், அந்த தப்பையும் தாண்டி பார்க்கிற ஒரு தன்மை, ஒரு அன்பு, ஒரு பொறுமை அப்படிங்கிறாங்க. காந்தியடிகள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். என்ன இயக்கம்? ஒத்துழையாமை இயக்கம், அப்படி தானே? ஒத்துழையாமை இயக்கம்னா என்னம்மா? என்னது ஒத்துழையாமைனா என்ன? ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்குது, அப்படி தானே? டீச்சர் ஹோம்ஒர்க் செய்ய சொன்னாங்கன்னா நாங்கள் வீட்டு வேலை தான் செய்வோம், நீங்கள் சொன்ன வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது, அப்படி தானே? உங்கள் அம்மா வந்து போய் காஃபி வாங்கிட்டு வானா நீங்கள் போய் என்ன செய்வீங்க? பால் வாங்கிட்டு வருது. அது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. காந்தியடிகள் வந்து வெள்ளையும் பொருளை நம்ம பயன்படுத்தவே கூடாது, அவன் என்ன கொடுத்தாலும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கவே கூடாது.
அந்த ஒத்துழைப்பு கொடுக்காத அந்த குவாலிட்டியை அவர் எங்கேருந்து பெற்றுக்கொண்டார் தெரியுமா? அவர் மனைவியிடம் இருந்து. ஏன்னா அந்த அம்மா ஒத்துழைப்பே கொடுக்காது, எது சொன்னாலும் கேட்காது, சாதிச்சிரும். அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அது வெறுப்பு கிடையாது, அவர் பொறுமையாக இருக்கிறார். அந்த அம்மாவுடைய அந்த ஒத்துழைப்பு கொடுக்காத தன்மை தான் எப்படி வந்துச்சு? ஒத்துழையாமை ஏக்கமாக வந்தது. அந்த மனைவிட்டிருந்து அவர் அதை கற்றுக்கொண்டார், சாதிச்சிருந்தால. இன்னைக்கு நம்ம வீட்டில் மனைவி அப்படி தானே இருக்கிறாங்க, சாதிச்சிடணும். சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கக்கூடாது, சாப்பாடே 2 நாளைக்கு கொடுக்கக்கூடாது. ஒத்துழைப்பு கொடுக்காத தன்மை. காந்தியடியோடைய மனைவி அந்த கேரக்டர் தான். சில காரியங்கள் சொன்னால் அந்த அம்மா ஒத்துழைக்காது. அதிலிருந்து உருவானது தான் ஒத்துழையாமை இயக்கம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் நம்ம பொறுமையாக இருந்து நிறைய காரியங்களை ரசிக்கணும். அதான் இந்த பொறுமையாக இருந்து அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிறார். நம்ம பிள்ளைகள் தானே, சரி அவங்க மாறி வருவாங்க, அவங்க கற்றுக்கிடட்டும், நான் மனைவி தானே, பரவாயில்ல, போக போக அவள் அதை உணர்ந்து கொள்வாள், பரவாயில்ல. கணவர் அவர் போக போக அதை உணர்ந்து கொள்வார். அதுதான் பொறுமை. எனவே பொறுமை என்பது உறவிலே அது அன்பாக இருப்பதான் பொறுமையாக இருப்பது. அதைத்தான் பவுலடிகளார் அழகா சொல்றார். நீங்கள் அன்போடு பொறுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுதார். அன்பானவர்களே, இது மனித உறவிற்கு. கடவுளுக்கு பொறுமை அப்படின்னா என்ன? நமக்கு விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் நீடித்த பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். என்ன சொல்லுகிறது விவிலியம்? கடவுள் நீடித்த பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். பல நேரத்தில் கடவுளுடைய பொறுமையை நம்ம சோதிக்கிறோம், அவர்கிட்ட அவசரப்பட்டு சில காரியங்களை வாங்கிடுறோம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா அப்படிங்கிற அரசன் உண்டு. அவனை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது? இவனை போல ஒரு அரசன் முன்னதான் ஆண்டது கிடையாது, பின்னதான் ஆண்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அரசன், ஆண்டவுடைய சட்டத்தை அவன் நல்ல கடைபிடித்த அரசன், மக்களையும் கடைபிடிக்க வைத்தவன். அவ்வளோ அழகான அரசன். அவனுக்கு நோய் வந்துடுது, ஆண்டவர் அவனுக்கு நோயை அனுமதிக்கிறாரு. அவன் சண்டை போட்டு தான் ஆண்டவர்கிட்ட போய், நான் எவ்வளோ அழகாக ஆட்சி செஞ்சேன், என்னை போல ஒரு அரசன் ஆட்சி செய்யலை, எனக்கு நோயை கொடுத்துட்டீர. ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? உயிரை கொடுக்குறாரு, நோயிலிருந்து விடுதலையை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசன் அவனுக்கு பிறக்கிறான். அவன் பேர் யாரு? மனாசே. அவனை மாதிரி ஒரு மோசமான அரசன் விவிலியத்தில் யாருமே கிடையாது. ஒருவேளை எசேக்கியா இறந்திருந்தான் என்றால் மனாசே பிறந்திருக்க மாட்டான், அப்படி ஒரு அரசனே வந்திருக்க மாட்டான். அப்போ கடவுளுடைய திட்டம், அவரை பல நேரத்தில் நம்ம அவசரப்படுத்துகிறோம். எனக்கு அதை கொடும், இதை கொடும், எனக்கு இதை எப்படி செய்யும். கடவுளுடைய பொறுமை என்பது வேறு. கடவுளுடைய பொறுமை என்பது அது பேரன்பு கொண்டது, உன் வாழ்க்கைக்கு அது முக்கியமான ஒன்று. நீடித்த பொறுமை அது என்னது? வாய்ப்பு. கடவுளுடைய பொறுமை என்பது வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. ஆண்டவர் நீடித்த பொறுமையோடு இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்களை பார்க்குறோம், 40 வருஷம். இன்றைக்கி நம்ம 4 மணி நேரத்தில் போயிடலாம். 40 வருஷம் ஏன் போடுறாரு? வாய்ப்பை கொடுக்குறாரு. உனக்கு நீ நல்லா வாழணும், நீ நல்லா இருக்கணும், நீ கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக மாறணும். அதுக்கு தான் 40 வருடம். அன்பானவர்களே, கடவுளுடைய பொறுமை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. அதுதான் நம்ம ஊதாரி மைந்தர் உவமையில் பார்க்குறோம். போயிட்டு வா, அடிபட்டு நொந்து நல்லா அறிவு தெளிந்த பிள்ளையா பொறுமையா வா. அவர் அது வரைக்கும் காத்திருந்தார், ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிட்டார். கடவுளுடைய பொறுமை என்பது அதுதான், நம்மளை கட்டி அரவணைக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் என்பதை எதிர்நோக்கி இருப்பது தான் கடவுளுடைய பொறுமை. அன்பான நேரத்தை நம்ம விவிலியத்தில் நிறைய இடங்களை பார்க்க, யோபுவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். ஆண்டவர் அவன்கிட்ட இருந்து உயிரை மட்டும்தான் எடுக்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆனால் பொறுமையோடு இருந்தார். கடவுள் பொறுமையை அவர் மதித்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த கடவுளுடைய பொறுமை என்பது நம்மை கட்டி அரவணைக்கக்கூடிய தருணத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நீண்ட இடைவெளி நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப நாள் நினைக்கிறோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் நேரத்தை உட்பட்டவர் கிடையாது. அவருக்கு ஒரு நாள் 1000 நாளை போல. நமக்கு 40 வருஷம் துன்பம், அவருக்கு 4 நிமிஷம் மாதிரி. அதுதானே பிரச்சனை. கடவுளுக்கு நமக்கு 40 வருட துன்பங்கள், கடவுளுக்கு 4 நிமிடங்கள் மாதிரி.
நமக்கு 4 நிமிடம் மகிழ்ச்சி, கடவுளுக்கு 40 வருஷம் மகிழ்ச்சி மாதிரி. அப்படி தான் ஆண்டவருடைய நேரம், அவருடைய நேரத்தின் கணிப்பு. அன்பானவர்களே, நம்மை பொறுத்தவரை இந்த உலகம் சீக்கிரம் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருந்துடணும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் அபகரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகம் என்றைக்குமே முடிகிறது கிடையாது, அழிந்து போகிற ஒன்று கிடையாது. அது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்வும் அது ஒரு நிலைத்த ஒரு வாழ்வு, முடிந்து போகிற காரியம் கிடையாது. எனவே அதற்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் பொறுமையோடு இருந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆனால் ஆண்டவர் நீடித்த பொறுமை கொண்டவராக இருக்கிறார். ஏன்? நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், நல்ல கடவுளுக்கு உகந்த மக்களாக இருக்கணும், நல்ல உறவோடு இருக்கணும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழணும், அவருடைய ஆட்சியில் நாம் பங்கெடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் நீடித்த பொறுமை உடையவராக இருக்கிறார், பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். எனவே அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த பொறுமை என்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 22 என்ன சொல்லுது? பொறுமை தூய ஆவியுடைய கனிகளுள் ஒன்றானது. அப்படி தானே? இட்ஸ் அ ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஒன் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஏன் கனின்னு சொல்கிறோம்? கனியை நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்படி தானே? அதை ஆண்டவர் சொல்லி கனி அன்பு, பொறுமை, தாழ்ச்சி, இவையெல்லாம் நாம் உணரக்கூடிய கனிகள். அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனுடைய பயன்களை நாம் அனுபவிக்க முடியும். அதனால தான் ஆவியாருடைய கனிகளுள் ஒன்று பொறுமை. இந்த பொறுமை எனக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் ரியாக்டிவ் பிஹேவியரோடு இருக்கிறோம். யாராவது அடிச்சிட்டாங்கன்னா, ஏதாவது கட்டினா உடனே ரியாக்ட் பண்ணுறோம். அது ரியாக்டிவ் பிஹேவியர். பொறுமையுள்ள மனிதர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ப்ரோஆக்டிவ் பிஹேவியராக இருப்பாங்க. யோசித்து பார்ப்போம், ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி கொலைகள் அதெல்லாம் எதுக்கு நடக்கு? நம்ம யோசித்து பார்க்குறது இல்லை. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிட்டோம்னா போதும். இன்றைக்கி ஏகப்பட்ட கொலைகள். திருநெல்வேலிக்கு கோர்ட்டு முன்னால் ஒருத்தனை வெட்டி போட்டு போகிறாங்க, சின்ன பசங்க. அவங்க பொறுமை இல்லை, யோசிக்கலை, சிந்திக்கலை, அறிவு தெளிந்த பிள்ளைகளாக இல்லை. அதுக்கு முக்கியமான நமக்கு ஒரு குவாலிட்டி இந்த பொறுமை. இது வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கோம், அது ஆவியாருடைய கனிகளுள் ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தில் நாம் பொறுமையோடு இருந்து சிந்திக்கணும். அது நாம் இலக்கை அடைவதற்கான ஒரு 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 பயணமாக இருக்கலாம், அல்லது உறவு பயணமாக இருக்கலாம், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கலாம். அதில் இந்த பொறுமை எனக்கு எப்படி உதவுகிறது, அந்த பண்பு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எப்படி உதவி செய்கிறது, அதை நாம் உய்த்துணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம், நம்ம எந்த நேரத்திலாம் பொறுமையாக இருந்திருக்கிறோம், பொறுமைனா என்ன, நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோமா, கஷ்டப்பட்டிருக்கிறோமா, ஒரு காரியத்தை நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஓடும் பொழுது அந்த பொறுமை இல்லாமல் நம்ம நிலைத்த தன்மை இல்லாத பிள்ளைகளாக இருந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து ஆண்டவிடம் இந்த பொறுமை என்கிற இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தரப்பட வேண்டும். அந்தோனியார் அதை கடவுளிடமிருந்து நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிப்போம். கடவுளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை தந்தையின் பாதத்தில் எடுத்து வைப்போம். ஆற்றலின் உறைவிடமே எம் இறைவா, கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி செல்கின்ற போப்பாண்டவர், ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் இவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து அனைவரையும் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் சிகரமே எம் இறைவா, எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்ற அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் நீதி நேர்மை உண்மையுடன் ஆட்சி புரிந்து எங்கள் நாட்டை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி சென்றிட வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பே உருவான எங்கள் இறைவா, எங்கள் புரிதலின் திருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் 4ஆம் நவநாள் திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தை அவர்களையும் எங்கள் பங்கு தந்தை அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் மக்களின் நலனுக்காக ஏறெடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பாலர் சபை, நற்கருணை வீரர் சபை உறுப்பினர் அனைவரையும் உமது அருள் வரங்களால் நிறைத்தருளும். இன்னும் எம் பள்ளியில் அதிக மாணவ மாணவிகள் சேர்ந்து படிக்க வேண்டிய வாய்ப்பினை தந்தருளும். ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் குடும்பங்களையும் பெற்றோர்கள் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் வடிவமே எம் இறைவா, உம் திருப்பலி பீடத்தை சூழ்ந்துள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். புனித அந்தோனியாரின் அருளுதவியால் எந்த எதிர்நோக்கத்திற்காக இவ்வாலயம் வந்தார்களோ அந்நோக்கங்கள் நிறைவேறவும் வாழ்வு வளம் பெறவும் தேவையான ஆசிரினை பொழிந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று மாலம் எல்லாம் உள்ள இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே குடும்பமாக கூடியிருந்து புனித அந்தோனியார் வழியாக நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக இந்த நாளில் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் கொடுத்த கொடைகளுக்காக, நீர் எங்களை வழிநடத்தியதற்காக, உம்முடைய மேலான இரக்கத்திற்காக, உம்முடைய பேரன்பிற்காக, உம்முடைய நீடித்த பொறுமைக்காக நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகிறோம். அன்பா ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும். எங்கள் குடும்பங்களில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் பொறுமையோடு தெளிந்து அறிவு தெளிந்த பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறைவு நோக்கி நடத்துகிற, எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் நடத்துகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மேலான ஆற்றலை கொடுத்தருளும். நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் அவை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய மேலான சூழ்நிலையை கொடுத்தருளும். இந்த வாழ்வை நாங்கள் வழிநடத்தி செல்வதற்கான ஆற்றலையும் வலுவையும் எங்களுக்கு தந்தருளும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எம் குடும்பங்களை ஆசிர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும். நோய்கள், நொடிகள், விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் இது நோக்கி இருக்கிற காரியங்களுக்கு எங்களுக்கு வெற்றியை கொடுத்தருளும். முன்னும் பின்னும் இடமும் வளமும் கோட்டையும் அரணுமாயிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவனாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவிலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே தூதர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிரே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
உலகின் பாவங்களை போக்குபவர், இயேசுவுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரில் இந்த தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். ஆன்மாவுக்கு நன்றி. கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனத் தோன்றுதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு அதை ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய விழாவிலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று பாளை மறைமாவட்டம் சமூக சேவை சங்க இயக்குனர் தந்தை திரு பிரான்சி சேவேர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக முன்னாள் பொறுப்பாளர் திரு மைக்கேல் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நவநாள் சிறப்பித்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பாலர் சபை, நற்கருணை வீரை சபை ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற விவிலிய போட்டியில் 5-6 வகுப்புகளுக்கான செக்கரியாவின் பாடலை மனப்பாடமாக கூறக்கூடிய போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவி ஏ ரோஸ்லின் ரெக்ஸி. இவருக்கு பரிசு வழங்குவதற்காக திருநெல்வேலி சமூக சேவை சங்க மைய இயக்குனர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களை முன்பாக அழைக்கின்றேன். இரண்டாம் பரிசு ஜி லூர்த் அபன்ஷா. மூன்றாம் பரிசு எஸ் ஜாஃப்ரின். மூன்றாம் பரிசு எஸ் ஜாஃப்ரின். அடுத்து 7-8 வகுப்புகளுக்கான கதை சொல்லுதல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் எஸ் ஜேம்ஸ் ஆண்டனி காட்வின். இரண்டாம் பரிசு எஸ் லூட்வின் பிளஸ்ஸி. மூன்றாம் பரிசு ஜெய் ஜெனோஷா. பரிசு வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. ஐந்து 6 வகுப்புகளுக்கான மூன்றாம் பரிசு பெற்ற மாணவி எஸ் ஜாஃப்ரின். தேங்க்யூ. வழக்கமாக மறையுறையிலிருந்து பங்கு தந்தை தான் கேட்பார். மறையுறை வச்ச நானே கேட்கணும்னு சாமி சொல்லியிருக்கிறாங்க. இது பாதி மறந்து போச்சு. இருந்தாலும் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 14 இறைவார்த்தை 29 பொறுமையுள்ளவரை என்ன சொல்லி அழைக்கிறது? பொறுமையுள்ளவரை என்ன சொல்லி அழைக்கிறது? மெய்ய அறிவாளன். வெரி குட். உங்கள் பேர் என்ன பேருமா? பிளஸ்ஸி. அனைவரும் நிறந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம்.